குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயிங் டு சி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கும்பகோணம் பாஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ஸ் இங்கே நம்ம போடணும். சம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் சம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் நமக்கு சம். யோசிச்சு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் பாருங்கள், இது வந்து லைக் ஏ கேஷ் புக். அதாவது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் எப்படி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் மெயின்டைன் பண்ணுறது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இதில் ரிசிப்ட் சைடு ஃபுல்லும் கேஷ் இன், பேமெண்ட் சைடு ஃபுல்லும் கேஷ் அவுட். ஓகேவா? இது கேஷ் இன்னு, இது கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகிறோம். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரிசிப்ட்ஸ் எல்லாம் டெபிட் பண்ணணும், பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணணும், அதையும் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓப்பனிங் கேஷ் இன் கேன், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன ரிசிப்ட் ஆயிருக்கு உள்ள அப்படின்னா, ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட், இதெல்லாம் ரிசிப்ட். பேமெண்ட்ஸில் பாருங்கள், ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு, பிரிண்டிங் சார்ஜ், பேங்க் சார்ஜ், இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், பேலன்ஸ். இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ கேஷ் உள்ளே வந்தது, கேஷ் வெளியே போனது, ஓப்பனிங் கேஷ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட்ஸ் லைக் ஏ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனில் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறாங்களோ அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் போடுறது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுறதுடைய நோக்கம், இந்த ஆர்கனைசேஷன் ஏர்ன்ட் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், அதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ இங்கே பார்த்தா இதெல்லாம் இதில் இருந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் கேன், கேஷ் அட் பேங்க் வராது. இது ரெண்டும் வராது. ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ்டு வரும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வரும், மெம்பர்ஷிப் ஃபீ வராது. இது கேபிட்டல் ரிசிப்ட் வராது. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு வரும். ஸோ இது 3 ரிசிப்ட் வரும். பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வரும். எக்ஸ்பென்சஸில் இருக்கிறது இங்கே இருக்கிறதுல ரெண்ட் ஆஃப் கிரவுண்டு, பிரிண்டிங் சார்ஜ், பேங்க் சார்ஜ், இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், இது எல்லாமே டே டு டே அந்த ஆண்டுக்கான செலவினம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இதில் கொண்டு வந்துடணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், சம் போடுறோம். நம்மள ப்ரிப்பரேஷன் ஆஃப், இதாவது நான் சொன்ன விஷயங்கள் இதில் இருக்கும். நீங்கள் வந்து மெதுவாக அதை படிச்சுக்கலாம். இதில் கொடுத்துருப்பாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேலே இருக்கும். அடுத்த சிலையில் வந்து க்ளீனாக இருக்கும். இந்த மேலே வந்து இது எதுக்காக வச்சுருக்கோம்னா, இது வந்து சம்மை எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறோம், சொல்யூஷன் கொடுக்குறோங்கிறது அந்த ஒரு இது. இதில் பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் வரல, இங்கே நம்ம உள்ள கொண்டுட்டு வரல. அதே மாதிரி ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ்டு 6,000 வந்துருக்கு பாருங்க. இன்கமில் ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் 6,000 வந்தாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 9,000 இங்கே இருக்குது. ஸோ அந்த 9,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் வந்தாச்சு. அடுத்தது மெம்பர்ஷிப் ஃபீ வராதுன்னு நான் சொன்னேன், இது வராது. ஓகே, மெம்பர்ஷிப் ஃபீ வராது. அடுத்தது லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 2,000 வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கொண்டுட்டு வரணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தட்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், இந்த இயர்க்கான இன்கம். ஸோ நம்ம அதை கொண்டுட்டு வரோம். ஸோ இந்த 3 தான் இன்கம். எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டிங்கன்னா, ரெண்ட் ஆஃப் கிரவுண்டு 12,000 இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பிரிண்டிங் சார்ஜஸ் 5,000 கொண்டு வந்தாச்சு எக்ஸ்பென்சஸில். பேங்க் சார்ஜஸ் 1,000 எஸ் கொண்டு வந்தாச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங் எஸ் 2,000 கொண்டு வந்தாச்சு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 16,000 எஸ், அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஆடிட் ஃபீ 3,000 பெய்டு, ஸோ அதுவும் கொண்டு வந்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 4,000 கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் பேலன்ஸ் வராது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது டோட்டலாக இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது.
எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக 43,000 இருக்குது. பட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 17,000 தான் இருக்குது. இது டோட்டல் பண்ணிங்கன்னா 17,000 தான் வரும். ஸோ ஷார்ட்டாக இருக்குது. அப்போ டெபிசிட், அப்போ பற்றாக்குறையாக இருக்குது. 26,000 ஷார்ட், தட் இஸ் கால்ட் டெபிசிட். நம்ம இது வந்து அந்த சிலையில் பாருங்கள் க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்க உங்களுடைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தடவை புரியல, ரெண்டாவது தடவை உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் 26,000. ஓகேவா? இதுதான் ஆன்சர். டெபிசிட் கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.